இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டயட் பிளான் ஃபார் 2 months மினிமம் 10 kgs நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ இருக்க பெரிய ப்ராப்ளமே இந்த ஒபிசிட்டி தான். அது மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் யோகா பண்ணாலும் இல்லை ரன்னிங் வாக்கிங் எது பண்ணாலும் குறைய மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு முக்கிய காரணமே இன்டேக் தான், நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான். அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா செம்ம வெயிட் ரிடக்ஷன் நீங்கள் பண்ணலாம். நான் அந்த ஒரு சார்ட் உங்களுக்கு தரேன். அதுவும் தமிழ்நாடு ஸ்டைல். ஆக்சுவலி ஃபாரின் ஃபுட்ஸ் அது மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா அது டெய்லி ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ரெகுலராக இருக்க ஃபுட்டையே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இன்டேக் பண்ணோன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 2 months கழிச்சு பாருங்கள், யூ வில் see a massive transformation in your body. மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டரில் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு அதில் ஹனியை கொஞ்சம் கலந்து நல்ல ஒரு கலக்கிட்டு அதை நீங்கள் குடிங்க. இது வந்து 6 to 7 நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுங்க. ஒரு பவுல் ஆஃப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் மேக்ஸிமம் 3 ஃப்ரூட்ஸ், அது ஒரு ஆப்பிள் ஒரு பைனாப்பிள் ஆர் பொமக்ரேனட் மாதுளை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக. நல்ல எனர்ஜி கெயின் ஆகும். 11 மணி அதாவது 11 o'clock சின்ன லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரு 5 ஃப்ரூட்ஸோட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பவுலில் வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு அந்த பசியை அப்படி லைட்டாக நீங்கள் வந்து ஆரப்போடலாம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பசி எடுத்துக்கும் கரெக்டாக. அந்த 1 o'clock 1 to 2 நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கப் ஆஃப் ப்ரௌன் ரைஸ், சீரக சம்பாவாக இருக்கலாம் இல்லை கருப்பு கவுனியாக இருக்கலாம், அதுக்கு மிக்ஸ் பண்ண ஒரு கப் ஆஃப் தால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் ஆர் கேரட் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் ஆஃப் கர்ட், இதையும் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரைஸோட சாப்பிட்டிங்கன்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் 5 o'clock டீ டைம் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் லெமன் டீ எடுத்துக்கணும், இல்லைன்னா பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வறுத்த தால் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவிச்ச கொண்ட கடலை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸ்ட்ரென்த்து நிறைய உங்களுக்கு கிடைக்கும், எனர்ஜியும் கிடைக்கும். 8 to 8:30 டின்னர் முடிச்சிடுங்க. டின்னருக்கு முன்னாடி ஒரு கப் ஆஃப் சூப் எடுத்துங்க. அது வெஜ் சூப்பாக இருக்கலாம், நான்வெஜ் சூப்பாக இருக்கலாம். அந்த சூப்பே பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறை பாதி நிறைச்சிடும். அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி இல்லைன்னா 2 ரொட்டி, அதுக்கு தால் இல்லைன்னா சென்னா தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சாப்பிட்ட பிறகு வெஜ் சாலடாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரூட் சாலடும் ஒரு கப் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறது. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நல்ல வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒரு செமையான டயட் பிளான் இது. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் தூக்கத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அதனால் மினிமம் 7 to 8 hours நீங்கள் ஸ்லீப் பண்ணணும். சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போயிடுங்க. நிம்மதியாக தூங்குங்க. 2 months சேலஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. பாய்.